ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரம்ஜான் ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி. ஃபஸ்ட்டு அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சிடலாம். வாங்க எவ்வளோ அளவுன்னு பார்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் அளவு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி இல்லைனா மாவு பச்சரிசி, ரேஷன் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவு பைத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஊற வச்சுடுங்க. இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில், மசாலா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவு நெய், கூடவே பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின பூண்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்காக ஒரு தக்காளி சேர்த்துட்டு இதில் 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக இடிச்சதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஃபைனலாக வந்துட்டு கேரட்டையும் சேர்த்துட்டு கஞ்சிக்கு தேவையான தண்ணியை இதில் சேர்த்துடலாம். 1 கிளாஸ் ரைஸுக்கு 6 கிளாஸ் அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு கஞ்சியோட பதம் கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசி பருப்பை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி 3 விசில் வச்சு இறக்கினீங்கன்னா சுவையான ரம்ஜான் நோன்பு கஞ்சி ரெடி. இதில் தேங்காய் பாலோ தேங்காய் துருவலோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் அப்படியே பள்ளிவாசலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.